பார்த்தாலும் மத்திய அரசுக்கு போற எடப்பாடி பழனிசாமி இந்த இது நெல்லுக்கு வந்து 22% ஈரப்பதத்தை கேட்டு வாங்கின்னு வந்து மு க ஸ்டாலின் சொன்னாரு, தமிழக முதல்வர் சொன்னாரு. இப்ப கர்நாடகாவில வந்து காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருக்கு, கூட்டணி தான் இவங்க ஆட்சியில் இருக்காங்க. இது அவரு இரட்டை நிலைப்பாடா அவருக்கு தேவையானதை வேணும்னா நம்மள ஏடிஎம்கே பிஜேபி ஆளுங்களை நீங்க போய் வாங்கி வந்து கொடுங்கன்னு கேக்குறாரு. ஆனா அவரு பக்கத்துல இருக்கிற அவரோட கூட்டணியில இருக்கிற கட்சிக்காரங்களை கேட்கறதுக்கு அவர் அதை பத்தி எதுவும் வாய்ப்பு இருக்க மாட்டாரு. தமிழக முதலமைச்சர் அவர்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்து நடத்திருக்கிறார்னு சொன்னால், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணியை ஸ்ட்ராங்காக வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்த மட்டிலும் எந்தவித திட்டங்கள் மத்திய அமைச்சர் எந்த திட்டங்கள் வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும். உதாரணமாக சார், ஜிஎஸ்டி, நீட்டு, திருப்பரங்குன்றம், எதெடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது அவருடைய வேலை. அவர் முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை எதுவுமே செய்யறதுக்கு தவறி இருக்கிறார் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டு. இப்ப திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏத்தனதுக்கு அது தீபத்தூண் இல்ல, அது ஒரு எல்லைக்கல் தூணுன்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு சின்ன பிரச்சனைய பார்லிமெண்ட் எடுத்துமே டிஆர் பாலு பேசுறாரு, அது கிரண் ரிஜிஜு பதிலடி கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல கல்லீரல் சம்பந்தமா ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்தது, தர்மபுரி இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. அதையே நான் பிஜேபி அது பெருசா வெளி கொண்டு வரல. அதுக்கான போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ சரியான ஒரு முன்னெடுப்பு இல்லாததா எங்களோட பார்வை இருக்கு. இல்ல அப்படி என்ன காரணம், அவங்க எல்லாம் திமுக காரங்க பண்றாங்க. கிட்னி திருடு பண்றது எல்லாமே அந்த திமுக காரங்க பண்றதுனால அதை பத்தி அவங்க கண்டுக்கிறது. இன்னொன்னு சொன்னீங்க எல்லைக்கல் அப்படின்னாக்கி இவ்வளவு உயரத்துல இருக்காது. எல்லைக்கல்ங்கிறது 2 அடி உயரத்துல இருக்கும், 1 அடி பூமிக்குள்ள இருக்கும், 1 அடி மேல இருக்கும். எல்லைக்கல்லா இருந்தா 4 கல் இருக்கும். எல்லைன்னா என்னது? 4 இது 1 கல்லு தான் இருக்கு. இது தீபத்தூண். எல்லைக்கல்லுக்கும் தீபத்தூணுக்கும் வித்தியாசம் தெரியாமல் மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் பேசிக்கொண்டே